ஹலோ கைஸ், இந்த வீடியோ யாருக்காகன்னா நிறைய பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ரெகுலர் ரோஸ்டப்பட்ட ஃப்ளோர் மேனா இல்லை டெரிக் மேனா இந்த மாதிரி இதுலயே உள்ள வரணும், இல்லை மெக்கானிக்கல் ஹெல்ப்பரா வரணும், எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பரா வரணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து மறுபடியும் சொல்றேன். 12 மணி நேரம் வேலை பார்த்து இந்த ரொட்டேஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள, அதாவது ரிக்ல மட்டும் வராது. ஒரு ஆயில் வெல்லுன்னு இருந்தாலே அதை சுத்தி நிறைய சர்வீஸ் கம்பெனி இருக்கும். அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் சரி, அதை உண்டு பண்றதுக்கும் சரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு ட்ரில்லிங் பண்றோம்னு வச்சுக்க, மெஷர்மெண்ட் வயல் ட்ரில்லிங், அதாவது எம்டபிள்யூடி, அடுத்தால எல்டபிள்யூடி, அதாவது எப்படி சொல்லலாம், டைரக்ஷனல் ட்ரில்லிங் இருக்கு, ஹரிசாண்டல் ட்ரில்லிங் இருக்கு, கேசிங் ரன் பண்றதா இருக்கட்டு, சிமெண்டிங் ரன் பண்றதா இருக்கட்டு, மட்லாகிங் பண்றதா இருக்கட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் ட்ரில்லிங்ல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிஷிங் பண்றதா இருக்கட்டு, இதெல்லாம் வந்து ட்ரில்லிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்றதுல இருக்கு. மெயின்டைன் பண்றதுனா லாகிங் ஜாப்பா இருக்கட்டு, அதாவது ஓப்பன் ஹோல் லாகிங்கா இருக்கட்டு, அப்புறம் கேசிங் லாகிங்கா இருக்கட்டு, அப்புறம் இ லைனா இருக்கட்டு, ஸ்லிக் லைனா இருக்கட்டு, ஸ்னப் லைனா இருக்கட்டு, இது ஓகேவா? அடுத்தால ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆசிட் பம்பிங்கா இருக்கட்டு, ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங்கா இருக்கட்டு, இது ஒரு பக்கம் இருக்கு. அது போக வெல்லட் மெயின்டெனன்ஸ் இருக்கட்டு, அதாவது வெல்லட் இன்ஜினியரா இருக்கட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் லிஃப்டிங், அதாவது இந்த ஆயில லிஃப்ட் பண்றதுக்கான மெத்தடு, இஎஸ்பி இன்ஜினியரா இருக்கட்டு, சக்கர் ராட் பம்பா இருக்கட்டு, இந்த மாதிரி அது ஆர்டிபிஷியல் லிஃப்ட்ல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் உண்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது, அதாவது கண்டினியூவா இஎஸ்பியை மானிட்டரிங் பண்றது, விஎஃப்டி சிஸ்டம், அதுக்கான எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொவைட் பண்றவங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டு. இது எல்லாம் சேர்த்தனா ஒருபாடு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வெல்ல வச்சு ஒரு ஆயில் வெல்ல மட்டும் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 டிபார்ட்மெண்ட் இருக்கும். 50 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 50 கம்பெனிஸ், வேற வேற கம்பெனிஸ் இருக்கும். ஒரு இன்ஜினியர்ஸ் தேவை. இந்த இதுலலாம் நீங்க கண்டிப்பா வரலாம். ஏன்னா இதுல வந்து நல்ல உங்களுக்கு பெனிஃபிட், நல்ல ஒரு சம்பளம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சலாம் வெல்லட் இன்ஜினியருக்குலாம் இங்க வந்து இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் வெல்லட் இன்ஜினியருக்கு வருவாங்க, சும்மா ஒரு 4 ஹைட்ராலிக் பம்ப் பண்ணி பிரஷர் ஹோல்ட் ஆகுதா அவ்வளவுதான், பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து 1000 கேடி சம்பளம் இருக்கும். நம்ம ஊருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம். அதே மாதிரி இஎஸ்பி இன்ஜினியரா வருவான், இஎஸ்பி வந்து ஃபிட் பண்ணுவான், கேபிள ஜாயின் பண்ணுவான், மெக்கரல் டெஸ்ட் பண்ணுவான், அவன் அசிஸ்டன்ட் வந்து மீதி வேலையை பார்த்துக்கிட்டு ரன் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கும் இதே மாதிரி நல்ல சம்பளம். நான் வந்து கஷ்டப்படலாம் சொல்ல. பட் நீ இந்த வந்து வெள்ளில வந்து இந்த ரிக்ல வந்து ரோஸ்டப்பட்டா ஃப்ளோர்மேனா வந்து தான் கஷ்டப்படணும், இதை வந்து கத்துக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி சர்வீஸ் கம்பெனிக்கெல்லாம் நீ வந்து அப்ளை பண்ணு. லைக் பேக்கர் வேஜா இருக்கட்டு, ஸ்லம்பர்ஜா இருக்கட்டு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீயே வந்து இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணு, குளோபலா எந்தெந்த இன்டர்நேஷனல் கம்பெனி எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஈவன் ஸ்டாண்டர்ட் இல்லாத கம்பெனிஸ்லயே உனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உள்ள என்டர் ஆயிரு. ஒன்ஸ் வந்து இது வந்து இன்ஜினியரா நீ வந்து அப்ரூவல் வாங்கிட்ட, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வாங்கிட்டேன்னா உனக்கு நல்ல சேலரி இருக்கும், உனக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல பேக்கேஜ் இருக்கும், உனக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஃபிளைட் டிக்கெட் கரெக்டா இருக்கும், உனக்கு கார் தந்துருவான், பெட்ரோல் கார்டு தந்துருவான், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் வரப்பாரு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்குன்னு சொல்ல போனா ஒரு 99% இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த மாதிரி ரெகுலர் வரணுங்கிற இருக்கிற ஐடியா இருக்கிற பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சுடுங்க கைஸ். பாய்.